visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு விசிட் டெம்பிள்ஸ் மூலியமா தமிழ்நாட்டில் தர்மபுரி டவுனுக்குள்ள இருக்கிற ஸ்ரீ கல்யாண காமாட்சி உடனரை ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். அநேகம் பேர் இந்த கோயிலை வெறும் கல்யாண காமாட்சி கோயில் அப்படின்னு தான் குறிப்பிடுறான். இந்த கோவில் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு குறுகிய தெருவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது அமைஞ்ச பகுதி வந்து தர்மபுரியில் கோட்டை அப்படின்னு சொல்கிறான். இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். இது வந்து கிழக்கு நோக்கிய கோயிலாகும். ஆனாலும் இங்கே வந்து தெற்கையும் இதுக்கு ஒரு வாசல் இருக்கு. கிழக்கு வாசல் பகுதியில் ஒரு கல் துவஜஸ்தம்பம் இருக்கு. அதே மாதிரி மேற்கு நோக்கி ஒரு 4 கால் மண்டபத்தில் நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிற அர்த்த மண்டபம் ஒரு கட்டுமான பணிக்கான ஒரு ஒரு வினோதமான ஒரு அற்புதமான ஒரு இடம். ஏன் அப்படின்னா இந்த அர்த்த மண்டபத்தில் பல தூண்கள் இருக்கு. இந்த பல தூண்களில் ஒரு தூண், எல்லா தூணுமே வந்து மேலே உத்தரத்தோட இணைஞ்சு தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு தூண் மட்டும் கீழே தரைதளத்தோட ஒட்டி இல்லை. அதில் வந்து தரைதளத்துக்கு மேலே வந்து ஒரு இடைவெளி இருக்குது. இது எப்படி நிரூபிக்கணும்னா அது வழியாக ஒரு அந்த இடைவெளியில் ஒரு பேப்பரையோ இல்லையோ துணியோ நினச்சா கூட அது வந்து நுழைஞ்சு போகும். அந்த அளவு ஒரு இடைவெளி இருக்குது. இது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த தூண் சில கோயில்களில் தான் மிகவும் அரிதாக காணப்படும். அதில் ஒரு முக்கியமான கோவில் வந்து லெபாக்ஷி, ஆந்திராவில் இருக்கிற கோயில். கர்நாடகாவில் இருக்கிற ஹலெபேடு மற்றும் பேலூர் கோயிலில் இது மாதிரி தூண்களை காணலாம். அந்த வெளிமாநில கோயில்கள் இப்போ சொன்னேன், அங்கே இருக்கிற தொங்கும் தூணாவது வெளிப்பிரகாரத்தில் இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் அர்த்த மண்டபத்திலேயே அந்த தொங்கும் தூண் அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த அர்த்த மண்டபத்தோட மேற்கூரையில் கூட அஷ்டதிக்பாலகர்களோட விக்கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கா. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு நடனமாடும் நடராஜர் இடது காலுக்கு பதில் வலது காலை தூக்கின்னு ஆடுற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அது அற்புதமாக இருக்குது. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கம்பீரமாக இருக்குது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி சிவலிங்க வடிவமாக கிழக்கு நோக்கி காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம். சிவன் சன்னதி பக்கத்திலேயே கல்யாண காமாட்சியோருக்கு தனி சன்னதி இருக்குது. கல்யாண காமாட்சி அம்பாளும் கிழக்கு நோக்கி தான் காணப்படுறார். கல்யாண காமாட்சி அம்மன் சன்னதி கோபுரத்தில் பற்பல விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கான். அது வந்து 10-15 படி ஏறி தான் பக்தர்கள் இந்த காமாட்சி அம்மன் சன்னதிக்கு போனோம். அந்த 15 படியும் டின் ஷீட்டு தகரம் வச்சு அது மூடி இருக்கா பக்தர்களுக்காக. அந்த 15 படியும் மேலே ஏறி போனால் அம்பாள் சன்னதி வாசல்ல 2 பக்கமும் துவாரபாலகிகள் விக்கிரகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோவிலில் கல்யாண காமாட்சி அம்பாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்பாளாக கருதப்படுறா. இங்க மூலஸ்தானத்துக்குள்ளேயே ஸ்ரீ சூலினி ராஜ துர்காம்பிகை அம்பாளுக்கும் தனியாக ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த கோவிலில் ஈஸ்வரன் சன்னதி, அம்பாள் சன்னதியை தவிர சித்தேஸ்வரருக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியும் கால பைரவருக்கு தெற்கு நோக்கிய ஒரு சன்னதியும் இருக்கு. இங்க கோவிலோட வெளிப்பிராகாரத்தில் வலம்புரி செல்வ கணபதிக்கு ஒரு சன்னதியும் அதே மாதிரி இஷ்ட சித்தி சண்முகநாதருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. இந்த 2 சன்னதிகளுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கு. கோவிலோட தெற்கு வாசல் வழியா வரும் பக்தர்கள் அங்க இருக்கிற கோபுரத்துல சிவன் பார்வதி விக்கிரகங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இங்க நாகதேவதைகளுக்கு ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கு. தனியா நவகிரக சன்னதியும் இருக்கு கோவிலுக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.